நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த வேலுமணி வீட்டு திருமணத்துக்கு பிறகு தான் அவருடைய பயங்கரமான சேஞ்சாக இருக்கும். மனமாற்றம் ஏற்படும். அங்கே மனமாலை மாறிச்சோ இல்லையோ, இவருக்கு மனமாற்றம் ஆகிப்போச்சு. ஜெயக்குமார் ஓப்பனாகவே சொன்னார், நான் ராயபுரத்தில் நான் தோக்குறாளையா, நான் என்னை கொண்டு வந்து முடிச்சதில் நிற்க வச்சுட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான்னாரு. பிஜேபி வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி, அது நாங்கள்லாம் பெரிய கட்சின்னு பல அதிமுக தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசினாங்க. நேற்று வரைக்கும் வந்து அந்த கட்சியினுடைய தெய்வம் சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அந்த அம்மையாரை வந்து நீங்கள் வந்து ஊழல் வழக்கு ராணின்றீங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படாத கட்சி பாஜக மட்டும்தான்றீங்க. அப்போ யாரை சொல்கிறீங்க? தற்கூரின்றீங்க. திருப்பி வந்து நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துக்கிறோம், 6 மாதம் முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுகவில் 100% இன்னொரு பிளவு ஏற்படும். இவர் தான் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, ஒரு லிங்கியை கட்டிகிட்டு இருக்காரு தலையை. ஏன் விஜயாவே வந்துட்டு போகலாமே? விஜயா வந்துட்டு அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்திட்டு போனால் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க, காலங்காலமாக நடத்துகிறாங்க. போன வருஷம்லாம் விஜய் எங்கே இருந்தாருன்னு தெரியல. இவருக்கு என்ன ஒரு படி மேலே போய் வாங்கின காசுக்கு மேலே தூராண்டாங்க கொய்யாலன்ற மாதிரி தொப்பிலாம் போட்டு வந்து இறங்கி வந்து அது பண்ணிட்டு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக நம்ப மாட்டாங்க. விஜய் என்ன பண்ணார்? துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தார். அவன் கூடவே இருப்பான், ஆனால் வந்து அவன் ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிற ஒரு விஷத்தை கக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்தார். அதற்கு எஸ்ஐ என்ன சொன்னார், ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதை போக்குறதுக்கு இன்னொரு படம் எடுப்பார் அப்படின்னாரு. சரி, அதுதான் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திருப்பி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. இதே மாதிரி ஒரு விஷம பிரச்சாரத்தை விஷத்தை கக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இளைஞர்கள், தலித் இளைஞர்களுடைய வாக்குகளை விஜயை வைத்து அறுவடை பண்ணுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் விஜய். யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க 67 ரைமிங்கில் பேசிட்டு இருக்கு. 67 அண்ணா என்ன பண்ணார்? பெரியார் கூட ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார், மொழி போராட்டத்தை கையில் எடுத்தார். 10 வருஷத்துக்கு பிறகு தேர்தலில் நிற்கிறார், ஆட்சிக்கு வர்றாரு. இது தெரியுமா விஜய்க்கு? 77 வந்து எம்ஜிஆர் உடனே ஆட்சிக்கு வரல, முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டு அடுத்த நாள் மேக்கப்பை கழிச்சிட்டு சிஎம்க்கு சட்டசபைக்கு போகல. சரி, 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஏன் நீங்கள் 3 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு 100 கோடி விட்டு வச்சுருக்கீங்க? இந்த மக்கள் சேவை தானே செய்ய போகிறீங்க. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திமுக வீழ்த்து மட்டும் தான் எங்களோட ஒரே இலக்கு, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலையும் அதே கருத்தை ஆமோதிச்சிருந்தார். ஆனால் அண்ணாமலை நேற்று வந்து பாஜக வந்து நோட்டா கட்சினவங்க, பாஜகனால தான் நாங்கள் தோத்தோன்னு சொன்னவங்க வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்காக தவம் கிடக்கிறாங்க அப்படின்றாரு. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து அவர் எங்களை சொல்லலை, நேரடியாக அதிமுகன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போகிறாரு. என்ன நடக்குது, என்ன சொல்லுறாரு எடப்பாடி? அதிமுக எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த அம்மையார் இருக்க வரைக்கும் அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் போயஸ் கார்டனில் மத்திய அமைச்சராக இருந்தாலும் பொக்கையோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்சி. இன்றைக்கி அந்த கட்சி வந்து கூட்டணியை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஏங்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி பாஜக அதிமுக அந்த கூட்டணியே வந்து அவங்க ஆல்ரெடி விலகி போகல. அது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு கூட்டணி, மறைமுகமான ஒரு கூட்டணி இருந்துட்டு தான் இருந்துச்சு. பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தனியாக நிப்பாட்டுவாங்க. உதாரணத்துக்கு பீகாரில் நிப்பாட்டினாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் தனியாக நிப்பாட்டி அவர் ஒரு 4% ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு மத்திய அமைச்சர் இருக்கார். அதே மாதிரி தான் 2024 தேர்தலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதிமுகவை தனியாக நிப்பாட்டுவோம், சிறுபான்மை வாக்கு தலித் வாக்குகள்லாம் நமக்கு வராது, அதனால் அதிமுகவை தனியாக நிப்பாட்டி அந்த வாக்குகளை வந்து வாங்கட்டும், ஜெயிச்ச பிறகு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் அது அந்த ஃபார்முலா வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. அப்போ திருப்பி 26 தேர்தலில் வந்து கூட்டணி என்ன தான் இருக்கிற ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் எம்எல்ஏவாவது காப்பாற்ற முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் போகுது. இப்போ அதை தான் வந்து என்னென்னா வெளியில் ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை இருக்கிற மாதிரியும், நாங்கள் வந்து வீம்பு பிடிச்சி தான் அந்த கட்சியில் இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. பட் அது கிடையாது. மேலே இருக்கக்கூடிய எல்லாரும் மேலே இருக்க எஜமானன்னு சொன்னால் 2 பேரும் கட்டுப்படக்கூடிய நபர்கள் தான். அப்போ அந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பல செக் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் சம்மந்தப்பட்ட வழக்குகள், இவருடைய டெண்டர் வழக்குகள், உட்கட்சிக்குள்ளேயே இவங்க வந்து நீங்கள் ஏதாவது அப்படி ஒரு வழியிலாம் நீங்கள் முரண்டி பிடிக்க மாட்டீங்க. அப்படி முரண்டு பிடிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து டோட்டலாக வந்து கட்சியை நாங்கள் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட உள்ள ஆள் இருக்குங்கிற ஒரு, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த வேலுமணி வீட்டு திருமணத்துக்கு பிறகு தான் அவருடைய பயங்கரமான சேஞ்சாக இருக்கும். மனமாற்றம் ஏற்படும். அங்கே மனமாலை மாறிச்சோ இல்லையோ, இவருக்கு மனமாற்றம் ஆகிப்போச்சு.
ஏன்னா இப்போ பொதுவாக அந்த நிகழ்ச்சிக்கு போன எல்லாருக்குமே தெரியும், முழுக்க முழுக்க அது பாஜக ஒரு இல்ல விழா மாதிரி தான் நடந்தது. அப்படிங்கும்போது அப்புறம் அது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த பிறகு தனியாக பேசின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப கட்சியை கைப்பற்றிடுவாங்களோங்கிற ஒரு 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 அச்சம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி. அதை நோக்கி தான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ முன்னாடி நான் அவங்கள காட்டி நானே முன்னாடி வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். யார் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, யார் யார் கூட்டணிக்கு வச்சா தோற்று போகணும்னு இதெல்லாம் பேசினது யாரும் அதிமுக காரங்க தான் பேசினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜெயக்குமார் ஓப்பனாகவே சொன்னார், நான்லாம் ராயபுரத்தில் தோக்குறேன், ராயபுரத்தில் நான் தோக்குறாள் ஐயா, நான் என்னை கொண்டு வந்து முடிச்சதில் நிற்க வச்சுட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான்னாரு. பிஜேபி நோட்டாவோட போட்டி போடுற கட்சி, அது நாங்கள்லாம் பெரிய கட்சின்னு பல அதிமுக தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசினாங்க. அப்போ யாரை சொல்கிறாரு அப்படின்னு தெரியுது. இப்போ என்னென்னா, நாங்கள் உங்களை மிரட்டி தான் கூட வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மறைமுகமாக காட்டுற மாதிரி தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக சரண்டர் ஆகிட்டாருன்னு தெரியுது. அண்ணாமலை கிட்டத்தட்ட அதிமுக சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கப்ப நேரடியாக அதிமுகன்னு சொன்னார் அண்ணாமலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டு போறாருன்னா ஒரு அர்த்தம் என்ன? இல்லை, அவரே நீங்கள் அண்ணாமலைட்டு கேட்டால் கூட நான் தான் சொன்னேன், அதிமுக தான் சொன்னேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அதிமுகலாம் சொல்ல, அவர் அதிமுகன்னு சொன்னாரா, நீங்கள் ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்கன்னு பத்திரிகையாளர் மேலே திருப்புறாரு. அப்போ இது என்னென்னா, கட்சி போயிடும், வழக்குகள் மேலே பாய்ஞ்சிரும், எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், நம்ம பேசாமல் அங்கே இருக்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு சேஃப்டின்னு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முழுவதுமாக சரண்டர் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் தெரியுது. ஆர்பி உதயகுமார் செல்வராஜ் போன்றவர் பேசுகிறப்ப அதிமுக தலைமையான கூட்டணி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுறவங்களோட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை யார் தலைவர், யார் முதல்வர் இல்லை அப்படின்றதெல்லாம் நாங்கள் பின்னாடி தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு? எடப்பாடி இருந்தாலும் எடப்பாடி தலைவராக இருக்க போகிறதில்ல, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க போகிறதில்லன்னு சொல்ல வர்றாரு மறைமுகமாக? இல்லை, அதெல்லாம் பின்னாடி அவங்க பின்னாடி உள்ள அஜெண்டாவாக இருக்கும். அது இப்போ என்னென்னா, அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இந்த கூட்டணியில் ஒரு கூட்டணி போடுவாங்க. கூட்டணி போட்டு என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இந்த வட்டம் இந்த 2026 பிஜேபி எப்படி இப்போ இந்த எலெக்ஷனை செட் பண்ணுது அப்படின்னா, விஜய் தனியாக தான் நிற்பார். இன்றைக்கும் எழுதி வச்சுங்க, விஜய் தனியாக தான் நிற்பார், அவர் வாக்குகளை பிரிப்பார். நாம் தமிழர் அதிமுக வரவே வராது. ஒரு நான் முன்னாடி பேசின வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நான் தான் ஃப்ளாஷ் பண்ணேன், விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவர் தனியாக நிற்பார் அப்படின்னு நான் தான் பேசியிருப்பேன். இப்போ அதுதான் நடக்க போகுது. 2024 விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். பாஜகவோட அஜெண்டாவா? பாஜகவோட அஜெண்டா தனியாக நிற்க வச்சு அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது, ஒரு சினிமா வெளிச்சம் இருக்குது. அதை வச்சு என்னென்னா, அந்த புதிய வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை வாங்கி அந்த வாக்குகளை சிதறடியக்கூடிய வேலையை தான் விஜயை வச்சு பண்ணுறாங்க. அது இன்னொரு ஆப்ஷன் சீமானை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதிமுக இந்த கூட்டணி நிற்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணி பாருங்கள், கருத்து கணிப்பில் அப்படி தான் வரும். அது பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு 15% வாங்குறாரு, நாம் தமிழர் 8% வாங்குது, அதிமுக கூட்டணி இத்தனை % வாங்குது, திமுக கூட்டணி இத்தனை % வாங்குது, கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் யாருக்கும் மெஜாரிட்டி வராதுங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ விஜய் தனியாக தான் நிற்பார். அதிமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி தான். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் அப்படின்னா, நாங்கள் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்கிற ஆள் தான் சீஃப் மினிஸ்டர். அதைத்தான் அவங்களுடைய பிளான். அதான் போகிற இடத்துல அங்கங்கே அப்பப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் நினச்சி பேசிடுறாரு அண்ணாமலை. இப்போ அவங்களுடைய பிளான் அதுதான். சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, எடப்பாடி இருக்க மாட்டார், ஓபிஎஸோ, செங்கோட்டையனோ, வேலுமணியோ, சீமானோ, அண்ணாமலையோ இருப்பாங்க, அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாங்க. இல்லை, அது ஜோசியம் பார்க்குற மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை விட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி சொல்கிற வேலையை செய்யக்கூடிய நபர் தான், முரணு பிடிச்சிட்டு போகக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் காட்டி எடப்பாடி ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் ஒன்றுபட்ட அதிமுக அவர் ஏற்க மறுக்கிறாரே. அதெல்லாம் காலப்போக்கில் மாறிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, தேசிய தின கூட்டணியில் தான் அமமுக இருக்குது. அதான் சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார், தினகரன் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, கடினமான இடத்துல கூட இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் கடைசியில் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை எதிர்ப்பதற்காக நாங்களாம் நீங்கள் கை கோர்த்து நிற்கிறோம், தீப்பிடிச்சி எரியுது, அது எந்த தனியாக இருந்தாலும் அள்ளி அணைக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மெட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதிமுக கூட்டணி இல்லம்பார் டிடிவி. இதெல்லாம் தேர்தலுக்காக சொல்லப்படுது. எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது பாஜக தான். பாஜக முடிவு பண்ணியாச்சு. அதனுடைய செட்பத் தான் போயிட்டு இருக்கு. அதனால இதுதான் நடக்க போகுது. பாஜக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி இறங்கி வந்தாருன்னா கூட ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு. ஓனாயும் விளையாட ஒன்று சேர முடியாது, துரோகியும் விசுவாசியும் எப்படி ஒன்று சேர முடியுங்கிறாரு. இப்போ இது எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கார், அதிமுக கூட்டணி இல்லையே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவோட சார்பாக கூட நிற்கலாம். அதுக்காச்சும் எடப்பாடி ஒத்துக்கணும்ல? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் எப்படி முரணு பிடிச்சி தனியாக போய் அதிமுக ரன் பண்ணிட முடியுமா அவரால்? எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஜெயக்குமார், கேபி முனுசாமி, சிவி சண்முகம் என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டால் அதிமுக இன்னொரு பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிளவு கண்டிப்பாக 100% பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி வேணாம்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்போ தலைவர்கள் மத்தியில் சமரசமாகி கூட்டணி வச்சுக்கிட்டாலும் கூட அடுத்த கட்ட தொண்டர்கள் மத்தியில், அடுத்த கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்க தான் செய்யும்.
அப்படிங்கும்போது இன்னொரு பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வேறு வேறு கட்சியில் சேருவாங்க, அது தனி அமைப்பாக கூட நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னதான் எடப்பாடி தலைமை ஏற்றுட்டு தானே இருக்காங்க. ஸோ எடப்பாடியை மீறி அவங்க கட்சியை விட்டு போயிடுவாங்க இல்லை ஏற்படுறீங்களா? இவர்கள் தலைவர்கள், இவங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்குது, அதுக்காக கூட்டணிக்காக ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள், தொண்டர்கள், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலாளர்கள் அவங்க என்ன இருக்குது, என்ன நிபந்தனை இருக்குது? பாஜக கூட்டு போய் நாங்கள் எப்படி ஓட்டு கேட்க முடியும்னு ஒருத்தர் கேட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி அதிமுக இருப்பார்? அப்போ கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுகவில் 100% இன்னொரு பிளவு ஏற்படும். தலைவர்கள் மட்டத்திலேயே சொல்கிறேன். தலைவர்கள் மட்டத்திலே பிளவு ஏற்படும். ஜெயக்குமார்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஜெயக்குமார் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், ஜெயக்குமார் இருக்க மாட்டார். சிவி சண்முகமே இருக்கிறது சந்தேகம். நிறைய தலைவர்கள் சொல்லலாம் லிஸ்ட்டு. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுகிற பட்சத்தில் அவர்களாம் வெளியில் போகிறது, வழக்குகள் இல்லாதவங்களும் வெளியே போயிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வழக்குகள் இல்லாத பெரிய பெரிய சிக்கலில் மாட்டாத ஆட்கள்லாம் தனியாக வெளியில் போய் தனியாக அணியாக செயல்படலாம், வேறு வேறு கட்சிகளுக்கு போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சகிச்சிக்க முடியாது, சகிச்சிக்க முடியாதுல்ல அவங்க. அந்த பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு குரூப் இருக்குது உள்ள, அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்குருவாங்க. பாஜக வேணாம்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பாக வெளியே தான் வருவாங்க. எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க, ஓட்டு கேட்பாங்க. ஈரோடு இடைத்தேர்தலையே பாஜக கூட்டணி இருந்தாலுமே அவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பாஜக தலைவருடைய ஒரு படத்தை கூட காட்டாமல் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அதான் இங்கே தமிழ்நாட்டு நிலைமையாக இருக்குது. அப்படிங்கும்போது கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு, ஒன்றிய செயலருக்கு, பொதுச் செயலருக்கு, மாவட்ட செயலருக்கு களத்தில் போய் நம்ம நிற்கிறப்ப இவங்களை கொண்டு போய் நிற்க வைக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும். அவங்க கண்டிப்பாக அதை எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ கண்டிப்பாக இன்னொரு பிளவு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுகிற பட்சத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவும் பாஜகவும் விலகாமல் ஒன்றாவே இருந்திருந்தால் அதோட நிலைமை வேறு. இன்றைக்கி விலகிட்டு திரும்ப சேர்றாங்கன்னா கிரவுண்டில் அது எப்படி இருக்கும்? தொண்டர்கள் மத்தியில் அது ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா, அல்லது பொருந்தா கூட்டணியா, எலித்தவளை கூட்டணியா தான் போய் முடியும்? பொருந்தாத கூட்டணி தான். நேற்று வரைக்கும் அந்த கட்சியினுடைய தெய்வம் சொல்லக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அந்த அம்மையாரை நீங்கள் ஊழல் வழக்கு ராணின்றீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படாத கட்சி பாஜக மட்டும்தான்றீங்க. அப்போ யாரை சொல்கிறீங்க? தற்கூரின்றீங்க. அப்புறம் நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க, நம்மளால சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய பேசுகிறாங்க. திருப்பி நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துக்கிறோம், 6 மாதம் முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எப்படி? அதனால் மறக்கடிக்கிறதுக்காக சில வேலைகள் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நம்ம தனியாக இருந்தோம்னா திமுக மீண்டும் வந்துடும், 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும், நம்ம ஒன்றிணைந்தால் தான் செய்ய முடியும், நம்மளுடைய பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செட் பண்ணுவாங்க அவங்க. எடப்பாடி கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அந்த முடிவெடுக்கிற அதிகாரம்? இந்த எஸ்பி வேலுமணி கல்யாணத்தில் எடப்பாடியே வரல, அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வேலுமணி மகனை ஆசீர்வதிக்கிறார், அண்ணாமலை ஆசீர்வதிக்கிறாரு, எல்முருகன் ஆசீர்வதிக்கிறாரு, தமிழிசை ஆசீர்வதிக்கிறாங்க. வரிசையாக அண்ணாமலை எல்லாத்தையும் பார்த்து கை கொடுத்துட்டு போகிறாரு. தங்கமணி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், எல்லாரும் ஆரத்தவி வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு முன்னாள் அமைச்சர் விமர்சிக்கிறாரு. என்ன நடக்குது? இல்லை, நீங்கள் கைவிட்டு போயிடுச்சா அப்படிங்கிறது, அந்தம்மா சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா, அப்பயே கைவிட்டு போயிடுச்சு கட்சி. அதிமுக கிடையாது, அமித்ஷா திமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெயலலிதா, அந்த சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா, அவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்து 4 வருஷம் கன்வென்ஷன் கிடச்சி அவங்க உள்ளே போனாங்க இல்லையா, அன்றைக்கே கட்சி மாறிடுச்சு. கட்சியை முழுவதுமாக பாஜக தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களால எந்த முடிவுமே எடுக்க முடியாத நிலைமை தான். பல அதிமுக நிர்வாகிகள் சைலண்ட் ஆகிட்டாங்க, பல பேர் வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. அதிமுகவினுடைய உண்மையிலே வருத்தத்தக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பாரம்பரியமான கட்சி இப்படி ஒரு தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. கட்சி நீங்கள் கைவிட்டு போச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். இப்போ எல்லாருமே அவங்க சொல் பற்றி கேட்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதி தான் நினைக்கிறீங்களா? இல்லை அண்ணாமலை திரும்ப பேச ஆரம்பிக்காது, அதிமுக யாராச்சும் ஒருத்தர் பேச ஆரம்பிக்க, இல்லை திரும்ப போய் 100% அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. ஏன்னா அதை தனியாக நின்று பார்த்துட்டாங்க, ட்ரெயில் பார்த்துட்டாங்க. அது 2 பக்கமுமே செல்ஃப் எடுக்கல. இப்போ அதிமுகவுக்கு பாதகமாக பாஜகவுக்கு சாதகமானு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் சாதகம். ஒரு கோர் ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி, அடிப்படை கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, பல முறை ஆண்ட கட்சி, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிற பாஜக விரும்பும். அப்படிங்கும்போது அதிமுகவை ஒன்றிணைந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு தன் பயன்படுத்திக்கிறத தான் முடிவு பண்ணுவாங்க. அதை நோக்கி தான் போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி 26 தேர்தலில் அது ஒரு வலுவான கூட்டணி அவங்க அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் பாஜக தான் இயக்குது. நீங்கள் விஜய் நேற்று நோம்பு திறந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் பண்ணுறது தான். ஆனால் இவர் தான் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, ஒரு லிங்கியை கட்டிகிட்டு இருக்காரு தலையை. ஏன் விஜயாவே வந்துட்டு போகலாமே? விஜயா அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்திட்டு போனால் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க, காலங்காலமாக நடத்துகிறாங்க. போன வருஷம்லாம் விஜய் எங்கே இருந்தாருன்னு தெரியல. போன வருஷம்லாம் அந்த இஃப்தார் பார்ட்டி கொடுத்தாரான்ல, ஒரு பழைய வீடியோ ஏதாவது ஃபோட்டோ 2015 போட்டாங்க. இப்போ மட்டும் புதுசாக போடல அப்படின்னா 2023 போடல, 21 போடல, 22 போடல. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியா பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள்ங்கிறது ஒரு சிறுபான்மை மக்கள். 130 கோடியில் 20 கோடி பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பண்டிகையை, அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அரவணைச்சு கொள்வதுங்கிறது இந்தியாவில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய விஷயந்தான்.
அது மட்டுமே போதுமா அப்படின்னா இன்றைக்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது. நல்ல பள்ளிகளில் அவர்கள் ஸ்கூல் சீட் கிடையாது, நல்ல கம்பெனியில் வேலை கிடையாது, வீடு வாடகை கிடையாது. அவர்களை திட்டமிட்டே இந்த மாதிரியான ஒரு தவறாக சித்தரித்து அது முக்கிய காரணம் சினிமா தான். இதே விஜய் என்ன பண்ணார்? துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தார். உன் கூடவே இருப்பான், ஆனால் அவன் ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிற ஒரு விஷத்தை கக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்தார். அதற்கு விஜய் என்ன சொன்னார்? ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதை போக்குறதுக்கு இன்னொரு படம் எடுப்பார் அப்படின்னாரு. சரி, அதுதான் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திருப்பி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸ்ட்னு ஒரு படம் இருக்காரு. இதே மாதிரி ஒரு விஷம பிரச்சாரத்தை விஷத்தை கக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே நான் உங்கள் நண்பன், நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு பேசுகிறது எப்படி யாரும் ஏற்றுக்குவாங்க? சரி, அப்போ அதை கூட விடுங்க. இப்போ வக்ஃப் வாரிய திருத்த சட்டம்னு வந்திருக்கு. அந்த சட்டத்தினுடைய சிம்பிளாக நான் சட்டத்தை பற்றி சொல்லிடுறேன். இப்போ ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதியை இந்தியாவில் 1947க்கு பிறகு வக்ஃப் வாரிய சட்டம்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வக்ஃப் போர்டு இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். அதற்கு கீழே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மசூதியில் நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மசூதியில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் முஸ்லீமில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் முஸ்லீமாக இருக்க மாட்டார், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா கம்யூனிட்டியும் இருப்பாங்க. அந்த மசூதிக்குள்ளே நிர்வகிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு அங்கே இருக்க கமிட்டி இருப்பாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த திருத்த தட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த மசூதியை நிர்வகிக்கிறதுக்கு இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை உள்ளே போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு இஸ்லாமியர் முஸ்லீம் இந்து அல்லாதவரை உள்ளே போய் போட்டிங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? ஒரு தேவாலயத்துக்குள்ளே இன்னொருத்தரை கொண்டு போட்டிங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? தேவையில்லாத குழப்பம் தான் வரும். அப்போ இது வேற ஒரு உள்நோக்கத்தோடு பண்ண போகிறாங்கன்ற ஒரு சட்டத்தை 14 திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் பெரும்பாலும் எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சில கட்சிகள் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அமைக்கப்பட்டது. அது பெண்டிங்கில் இருக்குது. இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. விஜய் இதெல்லாம் பற்றி பேசலாமா இல்லையா? கஞ்சி குடிக்கிறதா அவங்களோட இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்க பிரச்சனைக்கு கூட இருக்கிறதா அவங்களோட இருக்கிற அர்த்தம். விஜய் முழுக்க ஒரு அவர் சொல்கிறார்ல, வேடதாரி அரசியலா, அந்த வேடதாரி அரசியல் தான் விஜய் பண்ணுறாரு. வேஷ்டியை கட்டிட்டு, ஏன்னா கலைஞர் இது வரைக்கும் எத்தனை முறை கஞ்சி குடிச்சிருக்காரு. இந்த அம்மையார் எத்தனை முறை இஃப்தார் பண்ணி நிகழ்ச்சி பாஜகவே நடத்தியிருக்கு. பாஜக கூட தொப்பி போடல. இவருக்கு என்ன ஒருபடி மேலே போய் வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யாலன்ற மாதிரி தொப்பிலாம் போட்டு இறங்கி அது பண்ணிட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக நம்ப மாட்டாங்க. இது வட இந்தியாவோ இல்லாட்டி ஆந்திராவோ கர்நாடகாவோ நினச்சா நீங்கள் இந்த வேலையில் இந்த வேஷம்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காங்க. சிறுபான்மை சமூகம் இன்றைக்கி வாழ்கிறதுக்கே மிகப்பெரிய அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனையே பேசணும். இல்லை, உடன் நிற்கிறாரு, தொழுகை நடத்தி உடன் நிற்கிறாரு. இல்லை, இதனால அவங்களுக்கு என்ன பயன்? ஒரு நாளைக்கு இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி தொழுகை நடத்துறாங்க. இல்லை, முஸ்லீம்களே தொப்பி போட பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க, இல்லை வேணாலும் தவிர்க்கிறாங்க. அப்படி இருக்கப்ப அப்படிலாம் யாருமே இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்க பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கூட நிற்கிறது தான் ஒழிய தொழுகைகளை கூட நிற்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? நாடகன்றீங்களா? அது நாடகம் தான், 100% நாடகம் தான். இல்லை, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பேத்கரை தூக்கி பிடிப்பார். சிறுபான்மை வாக்குகளில் பார்க்குற இஸ்லாமியர்களை இப்போ பார்க்குறதுனா ஒரு பக்கத்தில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு பர்தா போட்டு ஒரு லேடியை கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னென்னா, பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தலித் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் கண்டிப்பாக விழுகாது. ஆனால் மொத்தமாக அதில் கேரி பண்ண முடியாது. அப்போ அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல் இருக்காது. அவங்க விஜயை பார்த்து எடுத்து வந்தவங்க அது என்னென்னா அந்த வாக்குகளை கேரி பண்ணணும். ஏன் நீங்கள் கொள்கை தலைவராக நீங்கள் காகிதம் எழுத சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் காகிதம் எழுத உங்களுக்கு கொள்கை தலைவர் தெரியாதா? ஏன் ஃபோட்டோ வைக்கல? சிறுபான்மை அணின்னு ஒன்று இருக்கா? வைக்காவில். முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு கொள்கை தலைவராக இல்லையா? வஉசி உங்களுக்கு கொள்கை தலைவராக இல்லையா? அம்பேத்கரை மட்டும் ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வாக்குகளை நீங்கள் வாங்கணும். அங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்களை வாங்கணும். ஏன்னா காலங்காலமாக இஸ்லாமியர் வாக்கும் தலித் வாக்குகளும் பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் சாலிடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற பக்கம் திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக இவரை வைத்து, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வாக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இளைஞர்கள், தலித் இளைஞர்களுடைய வாக்குகளை விஜயை வைத்து அறுவடை பண்ணுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் விஜய். ஆட்சி கண்டிப்பாக அவருக்கே தெரியுமே, நம்ம ஆட்சி பிடிக்க மாட்டோம். புரட்சி நடக்கும், வெடிக்கும். 1967 மாதிரி ஒரு பிரச்சனை. முதல்ல 67 என்ன நடந்துச்சுன்னு விஜய் கிளியராக சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு 67 என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க 67 ரைமிங்கில் பேசிட்டு இருக்காங்க. 67 அண்ணா என்ன பண்ணார்? பெரியார் கூட ட்ராவல் பண்ணார். அதுக்கு நீண்ட நாட்களாக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார், மொழி போராட்டத்தை கையில் எடுத்தார். 10 வருஷத்துக்கு பிறகு தேர்தலில் நிற்கிறார், ஆட்சிக்கு வர்றாரு. இது தெரியுமா விஜய்க்கு? 77 எம்ஜிஆர் உடனே ஆட்சிக்கு வரல. முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டு அடுத்த நாள் மேக்கப்பை கழிச்சிட்டு சிஎம்க்கு சட்டசபைக்கு போகல. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக திமுகவில் ட்ராவல் பண்ணுறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், கட்சியோட பொருளாளராக இருக்கார். எம்ஜிஆர் மன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாரு. பெரியாருடைய பயணப்படுறாரு, அண்ணாவோட பயணப்படுறாரு.
கலைஞர் பேராசிரியர் நாவலரோட பயணப்படுறாரு, அங்கே அரசியல் கற்றுக்கிறாரு. அதற்கு பிறகு 77 எலெக்ஷன் நிற்கிறாரு. முதல் நாள் வரைக்கும் ஜனநாயகன் படத்தில் நடிச்சுட்டு அடுத்த நாள் சேட்டசாரபிக்கு போனார் எம்ஜிஆர். எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பீடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபத்தமான ஒப்பீடு. ஃபாசிசம், பாயாசம், சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி இப்படியே பேசியிருந்த விஜய் முதல் முறையாக எனக்கு திமுகவோட பேரை சொல்லியிருக்காரு. மகளிர் தின வாழ்த்துல திமுக வீழ்த்தோன்னு பேசியிருக்காரு. இல்லை, நல்ல விஷயம்தான். உங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு இங்கே பேசியிருக்கீங்க, பேசுங்க. இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தான், பேசுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, உயர்கல்வியில் பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல 100% மறுப்பே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில் என்ன விஷயத்த சொல்லுவீங்க? 4 வருஷத்தில் என்ன சொல்லுவீங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதை செட் பண்ண பார்க்குறாங்கன்னா, இப்போ டெய்லி நம்ம பேப்பரில் செய்தியில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பொண்ணை வந்து அவன் கொண்டுட்டான், அந்த பையன் வந்து இவன் காவலியோட சேர்ந்து இந்த காதலியை கொண்டுட்டான், அதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கணக்கில் வருமான்ற. தனிநபருடைய சில பிரச்சனைகள், தனிநபர் பிரச்சனை எல்லாத்தையும் அரசாங்கத்தின் கணக்கில் கொண்டு வரும். இந்த 4 வருஷத்தில் பாலியல் ரீதியாக பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில், திமுக அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்கு? அனானு செய்தி பிரச்சனையை தவிர வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கா? ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி பேப்பரில் வர செய்தியெல்லாம் அரசாங்கத்து கணக்கில் எழுதுறது. தனிப்பட்ட நபர்கள் காதல் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் நடக்கக்கூடிய வயலன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தை காட்டில் இங்கே என்ன நடந்துருச்சு 4 வருஷத்தில்? தூத்துக்குடியில் 4 பேரை போராடின ஒரு இளம் பெண்ணை சுட்டு வீழ்த்தினாங்களா? அது மாதிரி இங்கே தான் நடந்திருக்கா 4 வருஷத்தில்? பெண்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இல்லாமல் போச்சு? என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உடனடியாக கைது பண்ணப்பட்டிருக்காங்க, நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்துருச்சு, விசாரணை போயிட்டு இருக்கு. உடனே பாலியல் தொல்லைகள், ஆசிரியரால மாணவர்களுக்கு தொல்லைன்றது இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி சமுதாயம் வேறு ஒரு தளத்தில் போய்கிட்டு இருக்காங்க. மனிதனே ஆசிரியர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தவறாக நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்திருக்கு. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், அவங்கள கிளாஸ் ரூமை நல்லா வச்சுக்கிற முடியும், அவர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்க முடியும். அந்த ஆசிரியர் பாலியல் ரீதியாக ஒரு மாணவருக்கு மாணவிக்கு தொல்லை கொடுக்குறாருன்னா அதை எப்படி அரசாங்கம் எப்படி பண்ண முடியும்? அப்படி கண்டுபிடிச்சா தண்டனை கொடுக்க முடியும். டெய்லி கிளாஸ் ரூமில் போய் ஒரு ஆசிரியர் எதுக்கு நியமிக்கிறாங்க? அரசாங்கம். நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அந்த ஆசிரியர் தவறாக போயிட்டாருங்கிறதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? தவறாக போயிட்டாருன்னு தெரிஞ்சால் அரசாங்கம் நடவடிக்கை. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு இவனை கழட்டிட்டு இன்னொரு பையனை கொண்டு போயிடுறான், இல்லை அந்த பையன் இந்த பொண்ணை கழட்டிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிறான், இவங்க 2 பேருக்குள்ள மோதல் வருது, இவன் பழைய காதலியை கூட்டு வரான், அவன் பழைய காதலியை கூட்டு வரான், 2 பேரும் ஒரு யாராவது மர்டர் பண்ணிடுறாங்க. இது அரசாங்கத்தின் கணக்கில் எப்படி வரும்? அப்போ தனிநபர்களுடைய கிரைம் இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் போயிட்டுருக்கோம். சமூகம் வந்து இன்றைக்கி வேறு தளத்தில் போய்கிட்டு இருக்குது. நிறையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு, 15 வயசு பொண்ணு, ஃபேஸ்புக் பழக்கத்தில் 50 லட்ச ரூபா அடிச்சிட்டான் அப்படின்றதுலாம் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அரசாங்கம்னா அரசாங்கம் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் வெளியில் தனியாக போயிட்டு வர்றாங்களா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய லேடிஸ் இருக்காங்க நிறையா பேர், ஃபேக்ட்ரிஸ் வேலை பார்க்குறாங்க, கம்பெனிஸ் வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? டொமஸ்டிக் வேலை உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை அரசாங்கத்தினுடைய இதில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தான் இருக்குது. அது எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாடு தெரியும். அரசியலுக்காக வந்து சொல்கிறாரு. இன்னொரு என்ன விஷயம்னா, ஒரு வாழ்த்து சொல்கிறதுல அரசியல் கொண்டு வந்து சேர்ந்த முதல் தலைவர் விஜயா தான் இருப்பார். காலங்காலமாக இன்றைக்கி ஒரு மகளிர் தினமாக இருக்குன்னா, மகளிர் தினத்தை மகளிர் வந்து எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அதிமுக இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க, உங்கள் கட்சியில் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் மகளிர் இருப்பாங்க. அப்போ ஜென்ரலாக மகளிர் வாழ்த்து தான் சொல்லணுமே தவிர மகளிர் வாழ்த்து சொல்லிட்டு திமுக எதுக்குறதுங்கிறது இது உள்நோக்கமான அரசியலை தான் பார்க்க வேண்டியது. 2வது, இன்றைக்கி விஜய் பேசினது வந்து ஆதவ அர்ஜுனா அவனுடைய வாய்ஸுக்கு ஒரு டப்பிங் கொடுத்துருக்காரு தான் தெரியுது. முழுக்க ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய அதே ஸ்லாங், அதே டோனில் இவர் பேசியிருக்கிறாரு. அதான் அவர் பேச ஒரு டப்பிங் கொடுத்துருப்பார் போல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா எல்லாமே ரெடி, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கையில் இருக்குது. அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான். 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு, கிரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. யாராவது தமிழ்நாட்டில் வந்து விஜய் வீட்டுக்கு டெய்லி காலையில் போய் தலைவா எங்களை காப்பாற்றுன்னு கேட்டாங்களா? அது ரஜினிகாந்த் வீட்டில் இருந்து கேட்டாங்க போய், விஜய் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? சரி, 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஏன் நீங்கள் 3 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை 100 கோடி எடுத்து வச்சுருக்கீங்க? இந்த மக்கள் சேவை தானே செய்ய போகிறீங்க. எதுக்குங்க நீங்கள் பொலிட்டிக்கல்? காமராஜர் வச்சிருந்தாரா, எம்ஜிஆர் வச்சிருந்தாரா, அண்ணா வச்சிருந்தாரா, விஜயகாந்த் வச்சிருந்தாரா? திமுக வச்சிருந்தாங்கல்ல. திமுக வச்சிருந்தாங்கன்னா அது மாற்று தான் நீங்கள் வர்றீங்க. திமுக ஆண்ட கட்சி, ஆளும் கட்சியும் வச்சுங்க. நீங்கள் புதுசாக ஒரு கட்சி வர்றீங்க, இதெல்லாம் வேணாம், சம்பிரதாய அரசியல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் 3 பேரை கொடுத்து வச்சுருக்கீங்க. அவங்கள பணம் கொடுக்காம வந்து வச்சுருப்பீங்களா? அப்போ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நல்லது செய்கிறதுக்கு பணம் கொடுத்து செய்யணுமான்றேன். இதில் தான் தெரியல அது அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு.
பிகேயும் சொல்றாரு ஆட்சி அமைக்க உதவுவேன் 15லேருந்து 20% வாக்கு வந்து விஜய் கன்ஃபார்ம். 2 பேரும் சேர்ந்து பீகாரில் ஆட்சி அமைக்க வருவதுன்னு அவர் சொல்றாரு. அதையும் சொல்லி அதையும் நீங்கள் விட்டீங்களே. நானும் விஜயும் சேர்ந்து பீகாரில் போய் ஆட்சி அமைப்பேன். முதல்ல அவர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகட்டும், அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நன்றி சார், உங்களை தொடர்ந்து மிக்க நன்றி.